இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து கண்டினியூட்டி மோடு இருக்குல்ல, இந்த கண்டினியூட்டி மோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கண்டினியூட்டி மோட்ல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி மோட்ல வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 டெர்மினல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் கரெக்டான ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்றது தெரியும். இப்போ கீன் சவுண்ட் கேட்குதுன்னா மல்டிமீட்டர் வந்து கரெக்டா கண்டிஷனா இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கேட்டுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து ஒர்க்கிங்ல கரெக்டா வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போற அந்த கெப்பாசிட்டர் வந்து எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பொலாரிட்டி கெப்பாசிட்டர், பிளஸ் மைனஸ்ன்றதை கரெக்டா வைக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். ஸோ மற்றப்ப இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த ஃபுல்லா ப்ளூவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் சைடு, இந்த ப்ளூவா இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சைடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த டெர்மினல்லையும் வந்து பாருங்க, இந்த ப்ளூ ஃபுல்லா இருக்க ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்றப்ப பாசிட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட இந்த டெர்மினல் இருக்குல்ல, இதை வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கொடுக்கணும். பாசிட்டிவ் பின்ல வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். A few moments later. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கெப்பாசிட்டரை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளோட மல்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டிசி 20 வோல்ட் வந்து செட் பண்ணணும். டிசி 20 வோல்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டர்ல பாசிட்டிவ் அதே மாதிரி நெகட்டிவ் வைக்கிறேன். வைக்கிறப்ப பாருங்க, வைக்கிறப்ப உங்களுக்கு ரீடிங் காட்டுதா 2.8 அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆனது வந்து அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரீடிங் வந்துருச்சுனாவே இந்த கெப்பாசிட்டர் வந்து கண்டிஷனா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி இது வந்து சார்ஜ் ஆச்சு, எப்படி வந்து அங்க ரீடிங் காட்டுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஸோ அது ஏன் எப்படி வந்து சார்ஜ் ஆச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி கனெக்டிவ் மோடு போட்டோம்ல, அப்படி கனெக்டிவ் மோடு போட்டோம்னா இந்த டெர்மினல் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் வோல்டேஜ் வரும். 5 வோல்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மினல் வழியா வரும். அந்த 5 வோல்ட்ன்ற அந்த சார்ஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை வந்து சார்ஜ் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த 5 வோல்ட் வந்து நம்ம ரெகுலரா கொடுக்குறப்ப இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம 20 வோல்ட் செட் பண்ணி நம்ம செக் பண்றப்ப அந்த வோல்டேஜ் வந்து எவ்வளவு சார்ஜ் ஆயிருக்கோ அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவ் மோடு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கனெக்டிவ் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.